அனைவருக்கும் வணக்கம். பி ஃபிட் ஃபார் எவர். என்னடா ஒரு முட்டை கால் கீழே ஊனியும் ஒரு முட்டை உங்களுக்கு காமிச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டியே முட்டை பற்றியான். மூட்டு இல்லை, முட்டு, நீயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த நீனால் இந்த கால் முன்னங்கால் அப்படியே கரெக்டாக லாஸ்ட் வரையும் புட்டம் வரையுமே கரெக்டாக மடங்கி ஜாயிண்ட் ஆகும். அந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் அதில் இருக்கும். இன்னும் குழந்தைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம், காலை வெளியே போட்டு உட்காந்துருப்பாங்க இப்படி. அப்போ இன்னும் வளைவு தன்மை உடையது. அப்படி வளைவு தன்மை உடையக்கூடிய இந்த முட்டு நிறைய பேருக்கு வளைய மாட்டேங்குது. குறிப்பாக சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது டெக்னாலஜி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். அதையும் தாண்டி முட்டு முன்னாடி காலங்களில் இதே முட்டு தான், இதே ஆட்கள் தான் எப்படி இருந்தாங்க, இப்போதைய ஆட்கள் எப்படி மாறிட்டாங்கன்னு ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன் பார்க்கலாம். 100 வருஷமெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க நம்ம முன்னோர்கள். அவங்க கூன் விழுந்திருக்கும், அப்பவும் குத்த வச்சு இப்படி உட்காந்துருப்பாங்க, கூன் இப்படி விழுந்திருக்கும், அந்த அளவுக்கு ஃபுல்லாக மடங்கியிருக்கும். இப்போ ஒரு 40-30 வந்துட்டாலே முட்டு வலி. ஏன் அதுக்கு கம்மியான ஆட்களுக்கு கூட முட்டி வலி வருதுங்கிறது ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு மனித உடல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. அப்படி ஏன் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டோம் அப்படிங்கிற நம்ம காரணம் பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி முட்டு முழுசா மடக்கிறதுக்குள்ள எல்லா வாய்ப்பும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம கொடுக்கறது இல்லை. குறிப்பாக 2 இடத்துல, இன்புட்லையும் அவுட்புட்லையும். இன்புட் அப்படின்னு சொன்னால் நம்ம டைனிங் டேபிள் எப்போ வந்ததோ அப்போ இருந்து, அதே மாதிரி யூரோப்பியன் கிளாசெட்டில் உட்காந்து நம்ம மோஷன் போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ இருந்து நீங்கள் ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் காலத்தை. அதுக்கு முன்னாடி உள்ள காலம் வந்து சிறப்பான காலமாக இருந்தது. முட்டு வலின்னா என்னன்னே தெரியாது. இப்போது எல்லாத்துக்குமே முட்டு வலி. அதுக்கு காரணம் அந்த முட்டை சரி வேற நம்ம உபயோகிக்கலை. ஒரு கால் இப்போ நம்ம உபயோகிக்கலை, முட்டு வலி வந்துருச்சு, என்ன செய்யறதுங்கிறது தான் இந்த வீடியோட பதிவு. அதுக்கு முன்னாடி இந்த முட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு கீழே உட்கார்றது, அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த த்ரெஷ்ஹோல்டு எட்டிடலாம். அதையும் தாண்டி வலி இருக்குது, எனக்கு மடக்க முடியலன்னுங்கும் போது தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பயிற்சி கொடுக்கும் நோக்கமாக தான் இந்த வீடியோ. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 to 6 நம்ம லைவில் மீட் பண்ணலாம். அதன் மூலமாக வார்ம் அப் பண்ணி அந்த முட்டை எப்படி நம்ம வந்து சரியான பயிற்சி கொடுத்து, எந்த அளவுக்கு அப்படின்னா முட்டில் ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட நம்ம தொடர் பயிற்சியின் மூலமாக ஜவ்வு சேர்ந்து நம்ம இயல்பான நிலைக்கு போக முடியும். இதுக்கு நீஸ் ஓவர் டோ அப்படிங்கிற ஒரு குரூப்பே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டோக்கு மேலே நீஸை வச்சு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது அதிகமான லோடு முட்டுக்கு போகாமல் காலுக்கு கொடுத்து நம்ம முட்டை பாதுகாக்கலான்னுங்கிற ஒரு குரூப்பே இருக்காங்க. அதில் அந்த ஃபவுண்டர் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து இந்த பெட்டெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த சட்டை முட்டோட சிப்பி சுக்குனோட உடஞ்சி போயிடுச்சு. அவர் ஸ்போர்ட்ஸ் பர்சன். டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் நீங்கள் குதிக்கக்கூடாது, விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணி மறாவது காலில் இப்படி ஆச்சு. லைஃப் இந்த அளவுக்கு டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னுங்கிற அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் தொடர் முயற்சியில் இப்போ எந்த அளவுக்குன்னா, பேஸ்கெட் பால் ஷூட் போடுவாங்கல்ல, அந்த கம்பியில் தொங்கி அங்கிருந்து கீழே உட்காந்து அப்படி குத்த வச்சு உட்காருவார். அந்த ஸ்குவாட்டிங் உட்கார்றாருன்னா எந்த அளவுக்கு ஹைட்டுன்னு பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு அந்த நீயை அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தொடர் முயற்சியால் அந்த இருக்கக்கூடிய ஸ்கார் தழும்புகளையும் கூட போக வைக்க முடியுங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை வந்து நமக்கு அத்தாட்சியாக காமிக்குது. அதன் அடிப்படையில் தொடர் பயிற்சி கொடுக்கும் மூலமாக நம்ம முட்டை மீண்டும் அதன் இயல்பு நிலைக்கு திருப்பி எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியோட மடக்க முடியுமோ மடக்க முடியும். இது ஒரு நாள் செய்வதல்ல. இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம செஞ்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம இது செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம மேன்மை அடைவோம். குறைஞ்சபட்சம் 3 மாதம், எத்தனை வருஷங்களாக நம்ம முட்டு வலியில் பாதிக்கப்பட்டிருக்கோமாப்பா, நான் சொல்வதை கேட்டு தொடர் பயிற்சி செய்து ஒரு 3 மாதத்தில் நம்ம இந்த உலகத்துக்கு சாட்சியாளர்களாக இருக்க போகிறோம். எப்படின்னா, முட்டு வலி சரியாகாது, வெயிட்னாலங்கிறது வந்து மிஸ்கன்செப்ஷன். வெயிட்னாலேயா இருந்தோம்னா டோட்டல் வெயிட்டு தாங்கிறது இந்த கணுக்கால் அங்கே தேயணும், ஆனால் அங்கே தேயலை. மாறா இங்கே தேயுதுன்னு சொல்கிறாங்க. இயல்பாக முட்டு தேயாது, எந்த மூட்டுகளும் தேயாது. நம்ம இறந்ததுக்கப்புறம் மண்ணில் புதைத்த பிறகும் கூட அந்த மண் அந்த எலும்புகளை ஒன்றும் செய்வதில்லை, மற்ற எல்லாமே அரிச்சிருது. உயிரில்லாத அந்த சடலத்தை
புதைச்சு இந்த நிலையில கூட எலும்புக்கு ஒன்றும் ஆகிறது இல்லைன்னுங்கும் போது உயிர் பாதுகாத்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல எப்படி எலும்பு தேயுங்கிறத நீங்களே கவனிங்க. அப்ப எலும்பு தேய்வதில்லை, எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய தசை நார்கள் வலு இழக்கும் போது ரெண்டும் சேர்றதுதான் எலும்பு தேய்மானமா சொல்லப்படுறது மேக்சிமம் சினாரியோல. அந்த அடிப்படையில நம்ம முட்டை சுற்றியுள்ள அனைத்து தசைநார்களையும் சரியான விதத்தில், பக்குவமான விதத்தில் பயிற்சி கொடுப்பதன் மூலமாக இழந்த சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு முழுமையா இருக்கு. பயன்படுத்திக்குவோம். வாருங்கள், வரும் வெள்ளி அதிகாலை நேரடியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.